இப்ப பெண்களுக்கும் சொத்துல சம உரிமைங்கிற சட்டம் வந்துட்டதால நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாமே தவிர அவர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கடன் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லம்மா, முடியவே முடியாது. நாளைக்கு அவரோ அவரோட பசங்களோ வந்து கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப போடுற ஒப்பந்தம் செல்லுபடியாகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம். அது கூட அவர் வர்ற வரைக்கும் தான். இத நான் சொல்லலாமா? சட்டம் சொல்லுது. சேட்ஜி, சட்டம் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, என்ன மன்னிக்கணும், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல. இது என்னோட தனிப்பட்ட பணம் இல்ல, 10 பேர் சேர்ந்து நடத்துறது. தனிப்பட்ட முறையிலே நான் டிசைட் பண்ண முடியாதுமா. ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கேட்டா எந்த கையெழுத்தும் இல்லாம உங்களுக்கு கொடுத்துருவோமா. அந்த அளவுக்கு உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரிய அமௌண்ட் இல்லீங்களா, ரூல்ஸ் மீற முடியாதுமா. பேப்பர் ஜென்யூனிட்டி இல்லாம ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. அதனால தப்பா நினைக்காதீங்கம்மா. வக்கீல் சொன்ன மாதிரி உங்க தம்பி எங்க இருக்காரு விசாரிச்சு கூட்டி வாங்க. அவர் வந்து ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துறேன். அது வரைக்கும் நீங்க கேட்ட அமௌண்ட் கொடுக்க முடியாதுமா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் வரேன். அண்ணாச்சி, நான் போயிட்டு வரேன் அண்ணாச்சி. போயிட்டு வருவியா இல்ல அப்படியே போயிடுவியா? நான் போறேன் அண்ணாச்சி. ரங்கசாமி,
ஒட்டுமொத்த உறவையும் ஒத்த வார்த்தையில அறுத்துக்கிட்டு போக முடியுங்கிறத இப்ப நீ போறேன்னு சொன்ன பாரு, அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லை அண்ணாச்சி. மொத்தமா என்னை விட்டுட்டு போறதுன்னு கிளம்பிட்டேன். அதான உண்மை. அப்புறம் எதுக்கு இல்லைங்கிற? என் நிலைமை பாத்தியா ரங்கசாமி? எந்த வயசுல எல்லாரும் என் கூட இருக்கணுமோ அந்த வயசுல தான் ஒவ்வொருத்தரா என்னை விட்டு போயிட்டு இருக்கீங்க. முதல்ல என் பொண்ணு உத்தரா போனா, அப்புறம் என் பையன் போனா, கூடவே சக்தியும் போயிட்டா. என் மூத்த 2 பசங்களும் என் கூட இருந்தும் இல்லாத மாதிரிதான். இத்தனை வருஷமா எனக்கு ஆறுதலா இருந்த நீயும் இப்ப போறேங்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க சாமி. பெரியவங்க சொல்லுவாங்க, இளமை இருக்க அது ஒரு பெரிய பிழைன்னு. அதுக்கப்புறம் வர்ற நடு வயசு ஒரு போராட்டம்னு. முதுமையான வயசு அனுதாபப்பட வேண்டிய வயசுன்னு. ஆனா எனக்கு அனுதாபப்பட ஒருத்தர் கூட இல்லாம போயிடுச்சே. அண்ணாச்சி, சாகுற வரைக்கும் உங்க காலுக்கு செருப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தாடமடைய பேசுறதும் குத்தி குத்தி பேசுறதும் என்னால தாங்கிக்க முடியல அண்ணாச்சி. அதான் ரங்கசாமி, அப்ப நீ மத்தவங்க சொன்னதை கேட்டுத்தான் முடிவெடுத்தியே தவிர எனக்காக என்ன நம்பி இங்க இருக்கணும்னு உனக்கு தோணல இல்ல? உங்களை நம்பலன்னா அந்த கடவுளையே நம்பாத மாதிரி அண்ணாச்சி. ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன வார்த்தையாலே குத்தி குத்தி பேசும்போது அதை என்னால தாங்கிக்க முடியல அண்ணாச்சி. வலி தாங்க முடியலன்னு நீ வெளியில போயிடுவ. ஆனா நீயும் போயிட்டங்கிற அந்த வலியை தாங்க முடியாம நான் எங்க போறதுன்னு தெரியலையே. பயப்படாத ரங்கசாமி, உன்னை இங்கேயே இருக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு தான் தலையெழுத்து இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு. உனக்கு என்ன, நீயாவது வெளியில போய் நிம்மதியாரு. என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த உலகத்திலேயே என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டது 2 பேர். ஒன்னு என் மனைவி, இன்னொன்னு நீ. இப்ப அவளும் என் பக்கத்துல இல்ல, நீயும் போறங்கிற. பரவாயில்ல போ, நீயாவது நிம்மதியாரு. ரங்கசாமி, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன அண்ணாச்சி? என்னைக்காவது ஒரு நாள் இந்த அண்ணாச்சி கண்ணை மூடிட்டான்னு உன் காதுக்கு செய்தி வந்துச்சுன்னா அண்ணாச்சி, அன்னைக்கு வந்து ஒரு துளி கண்ணீராவது சிந்திட்டு போயிடு. அதுதான்டா நம்ம நட்புக்கு நீ செய்யற மரியாதை. போடா 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 போடா.
எல்லாமே உங்க வாரிசுங்கிற உரிமையில தான் அமையும். உங்க மருமகன் பேர்ல எழுதிட்டா தான் சேஃப்டி. லாயரே சொல்லிட்டார்ல, உடனடியா நம்ம சொத்து மொத்தத்தையும் மாப்பிள்ளை பேருக்கு மாத்தி எழுதிட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன இனி இதை வச்சு நான் என்னத்த பண்றது? புரியல. உங்களுக்கே ஒண்ணு இல்லைன்னு ஆகி போச்சு, அதுக்கப்புறம் நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சு நான் என்னத்த பண்றது? என்ன மாப்பிள்ளை கிண்டலா? நீங்க வேற என்ன நினைச்சா எனக்கே வேடிக்கையா இருக்கு. இதுல நான் எதுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்றேன்? இந்த வீட்டுல என்ன கோமாளி மாதிரியே நடத்தி என்ன கடைசியில கோமாளியாவே ஆக்கிட்டீங்களே. மாப்பிள்ளை புரிஞ்சுக்கங்க, 25 வருஷமா இந்த சொத்து பத்துகள் எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் சொந்தக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல கடன் வாங்கவோ இல்ல இந்த சொத்துக்களை விற்கவோ அடகு வைக்கவோ எனக்கு நிலைமை ஏற்படல. அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியாமலே போயிடுச்சு. ஆனா என் புள்ள பண்ண காரியத்தினால இப்ப நான் மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. நாகு, பேசாம நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி ராஜதுரைய ஜாமீன்ல எடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் அன்னைக்கு மாப்பிள்ள சொன்ன மாதிரி கேஸை இழுத்து அடிப்போம். இப்போதைக்கு அதைத்தான் செய்யணும். என்னங்க பேசுறீங்க? நம்ம ராஜதுரைக்கு பணம் கொடுத்தவங்க கிட்ட எல்லாம் அவங்க உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன், கேஸ வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, அண்ணாச்சி கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துதாங்க ஆகணும். இது என் கௌரவ பிரச்சனைங்க. அதெல்லாம் சரியாத்த. உங்க தம்பி பொண்டாட்டி எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. அவங்க எங்க போய் தேடுறது? தேடணும், தேடித்தான் ஆகணும். பேப்பர்ல டிவியில ஏதோ சொல்வீங்களே இன்டர்நெட்னு, அது எல்லாத்துலயும் விளம்பரம் பண்ணுங்க. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு பாப்பாங்கல்ல, என்ன தேடி வருவாங்க. விளம்பரம் கொடுக்கறதுனால பிரயோஜனம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன் மாப்பிள்ள? பின்ன என்ன மாமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்தா அதை பார்த்தா இவங்க தம்பிக்கே கூட அடையாளம் தெரியாது. மாப்பிள வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க, நான் சொன்ன வேலையை போய் பாருங்க. ஏன் நாகு, இப்போ உன் தம்பியோட நிலைமை என்னன்னே நமக்கு தெரியாது. அவனுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன ஏதுன்னு கூட தெரியாது. இதுல கஷ்டப்பட்டு அவனை நாம தேடி கண்டுபிடிச்சாலும் அவன் வருவானானும் தெரியாது. அப்படியே அவன் இங்க வந்தாலும் அவன் கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாலும் அவன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா? 2 பேரும் ஒத்துக்கிட்டாலும் அவங்க குழந்தைங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம எந்த நம்பிக்கையில அவனை தேட சொல்ற? நான் தேட சொன்னது யாரோ ஒரு 3வது மனுஷனே இல்லைங்க, என் கூட பிறந்த தம்பிய. அவனுக்கு இந்த சொத்து மேல ஆசை இருந்திருந்தா இந்நேரம் பிரச்சனை பண்ணிருப்பான். அப்படி எதுவும் பண்ணலையே. அவன் என்ன தேடி வந்து என் நிலைமையை பார்த்தான்னா கண்டிப்பா அவன் கையெழுத்து போடுவான். அதனால தாங்க சொல்றேன், அவனை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மாப்ள, அதான் நாகு சொல்லிட்டால, போங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. கீழே இருக்கா? ஓ, என்ன காணுமே? யார் எடுத்தாங்க? டேய் சஞ்சய், டேய் என்னடா தர? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பொண்ணை தாண்டா கேக்குறேன், என்னத்தை தேடிட்டு இருக்க? ஒரு முக்கியமான பொருளை தேடிட்டு இருக்க. என்ன முக்கியமான பொருள்? அது என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. முதல்ல எந்திரிங்க. என்னத்தடா தேடிட்டு இருக்க? சொல்லல. ஏய் இல்ல, என்ன தேட சொன்னா நாங்களும் சேர்த்து தேடுவோம்ல. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? அதே போதும் எனக்கு.
டேய் என்னன்னு சொல்லி தொலையேன். அதான் அன்னைக்கு பூஜையில வச்சு மந்திரிச்சு கொடுத்தாரு எலுமிச்சம்பழம். அதான் காணோம். அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போச்சு? சஞ்சய், அந்த எலுமிச்சை பழத்தைய தேடுற? ஆமா, அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன என்ன பண்ணத? என்ன பண்ண சொல்லுமா? அது அத என்ன பண்ண? அது அத என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரூம் க்ளீன் பண்ணும்போது ஒரு 2-3 எலுமிச்சை பழம் காஞ்சு போய் கெட்டு போய் இருந்தது. அத தூக்கி போட்டேன். தூக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டியா? உனக்கு அறிவு இருக்காமா? அது போய் தூக்கி போட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் தூக்கி போட்ட? ஏமா தூக்கி போட்ட? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏன் அதை தூக்கி போட்டமா? ஏன் தூக்கி போட்ட? இப்ப நான் அதுக்கு என்னமா பண்ணுவேன்? டேய் டேய், அது காஞ்சி போச்சுன்னு தானடா தூக்கி போட்ட. அதுக்கு ஏன் கத்திக்கிட்டு இருக்க? காஞ்சி போட தூக்கி போட்டியா? உனக்கு வேணா காஞ்சி போடதா இருக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஐயோ, நீ என்ன பண்ணுவேனா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அறிவு இல்லாம தூக்கி போட்டீங்களா? என்ன நிறுத்துடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சஞ்சய், உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அறிவே வராதாடா? முட்டாள் முட்டாள். எத்தனை தடவை நான் சொல்றது? ஐயோ அடிக்காதீங்க. டேய், உன்னெல்லாம் அன்பா வளர்த்திருக்கூடாதுடா. அடிச்சுதான் நான் வளர்த்திருக்கணும். அடிச்சு வளர்த்திருக்கணும். உன்னை அடிச்சுதான் நான் வளர்த்திருக்கணும். எனக்கு அது முக்கியமா? அது நீ பண்ண தப்பு இல்லடா, நான் பண்ண தப்பு. தப்பு. இனிமே நீ தப்பு பண்ணுவியா? தப்பு பண்ணுவியா? சொல்லுடா, சொல்லு. அடிச்சு கொல்லுடா அவனை. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணின சஞ்சய், டேய், உன்னை மெதிச்சு கொல்லுட வேண்டாம். நானும் எவ்வளவு நாள் தான்டா பொறுமையா இருக்கிறது? அன்னைக்கு கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்துல படம் வரைகிற. சக்தி அம்மா அப்பா கிட்ட போய் நான் கையை வெட்டிக்கலாம் உயிரை விடுவேன்னு பயமுறுத்துற. இதுல நான் கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துருவேன்னு அவங்கள மிரட்டி இருக்க. அப்படி நீ செத்துருந்தா கூட நாங்க கவலைப்பட்டிருக்க மாட்டோம்டா. 4 நாள் அழுதுட்டு நீ போயிட்டேன்னு தலைமொழி இருப்போம். இப்படி சக்தி சக்தின்னு அவளுக்காக தினம் தினம் நீ சாகிறத எங்க 2 பேரால பார்க்க முடியல. பைத்தியம் பைத்தியம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணினா எந்த அப்பா அம்மா தானே உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இல்ல எந்த பொண்ணு தான் உன்னை கட்டிக்க தயாரா இருப்பா? சொல்லு பார்க்கலாம். லூசு பையன், லூசு பையன். சஞ்சய், சதா சக்தி சக்தி அலைஞ்சுக்கிட்டு அவளுக்காக மந்திரம் மாந்திரிகம் செய்றியே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஒரு எலுமிச்சை பழத்தை பூஜை பண்ணி பொண்ணுகிட்ட காட்டினா அவன் பின்னாடியே வந்துருவாளா? டேய், ஆளை பாரு, ஐடியா பாரு. இவ்வளவு படிச்சிருக்கேன், இது கூட உன் புத்தி கேட்ட மாட்டேங்குது. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். அது வரைக்கும் நீ பொறுமையாவும் அமைதியாவும் இருந்தா நானே சக்தி வீட்டுல போய் உனக்காக பேசுறேன். இல்ல மவனே, நானே உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. இன்னும் ஏண்டி உட்காந்துருக்க? எந்திரி. அவன் கூட என்ன பேச்சு? வா. ஹலோ சஞ்சயா? ஆமா, நீங்க? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. ஏய், நீ யாரும் தெரியாம நான் இதுக்கு பதில் சொல்லும்? உனக்கு சக்தியை பத்தி தெரியணுமா வேண்டாமா? என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன். நீ கேளு, நீ கேளு. இல்ல இல்ல, நீ சொல்லு. ஏய், நீ யாரு? எதுக்காக சக்தியை தேடுற? ஏன்னா
Shakti is my darling. Shakti is my wife. என்ன சொல்ற நீ? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா அது ஏறக்குறைய கல்யாணம் ஆன மாதிரி தானே? அப்புறம் ஏன் சக்தி உன்னை விட்டுட்டு வந்துட்டா? அவன் என்ன விட்டு வரல, ஏதோ ஃபேமிலி விஷயமா அவன் அங்க வந்திருக்கா, அவ்வளவுதான். அப்படின்னா நீ எதுக்காக அவளோட அட்ரஸ் தேடி அலைஞ்ச? அது அது நான் ஒரு முறை கோவமா பேசிட்டேன்னு கோச்சிட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்ப இருந்து அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. நீ சக்தி இருக்க இடத்தை மட்டும் சொல்ல, நான் இதோட வந்தேன்னா அவ கோவத்தை விட்டுட்டு என் பின்னாடியே வந்துருவா. இடத்த சொல்றியா? சொல்றேன். சொல்லு சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே உனக்கு போன் பண்ணி சொல்றேன். ஹலோ 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 ஹலோ. சக்தி, என் சக்தி எனக்கு கிடைச்சிட்டா. She's my wife. சக்தி, my darling. நீ போக மாட்டேன், உன்னை விட மாட்டேன்.